ஹாய் கைஸ், வாங்க இன்றைக்கி நான் இடியாப்ப பிரியாணி செய்வேன். ஆரம்பமாக அரைச்ச மஞ்சள் உப்பு போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், நெய், கருவேப்பட்டை, கலாம்பூர், ஏலக்காய், வெங்காயம், பச்சை கொச்சிக்காவை போட்டு நல்லா தாளிங்க. அதன் பின்னால் ரம்பை, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா தாளிங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு பின்னால் தக்காளியை சேருங்க. தக்காளி நல்ல வெந்ததுக்கு பின்னால் அதுவில் கடைஞ்சி விட்டு அவிச்ச அரைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ஸ்பைசஸை சேர்த்துக்கொள்ளணும். மஞ்சத்தூள், கொச்சிக்கத்தூள், மசாலாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடு அரைச்ச அவிச்ச தண்ணி 500 மில்லியும் சேர்த்து கொத்தமல்லி ஒரு பிடியையும் போட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. தேவைக்கு ஏற்றவாறு உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. நெய் ஒரு கரண்டியையும் சேர்த்து ஃப்ளேமை லோ பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆனத்தை இருவ வைங்க. இந்த அளவுக்கு ஆனம் இருவினத்துக்கு பின்னால் லேஸ் போடுறதுக்காக ஆனத்தை ஒதுக்கி கொள்ளுங்க. இங்கே நான் ஒரு கப் தண்ணியில் ரோஸ் எசன்ஸ், எல்லோ கலரிங் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 50 அரிசிமா இடியாப்பம் எடுத்திக்கிறேன். நல்ல பெரிய இடியாப்பமாக பார்த்துடுங்க. அதை சின்ன சின்னையாக இப்படி நாங்கள் பிச்சுக்கொள்ளணும். பிரியாணிக்கு இடியாப்பம் எடுக்கும்போது அரிசி மாவாக வைக்கணும். இதே போல் கனமானதாக வைக்கணும். செஞ்ச தண்ணியால் கொஞ்சம் கொஞ்சம் தொளிச்சு இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். தண்ணிக்கு பதிலாக எங்களுக்கு பால் யூஸ் பண்ணோம். மேலும் தண்ணி யூஸ் பண்ணமிண்டா பிரியாணி டக்குன்னு சலிக்காது, பயர் போலையும் வரும். இப்போ நாங்கள் வளமையை போலே ஒவ்வொரு லேஸை நான் போட்டுக்கொள்ளணும். ஒரு லேயர் இடியாப்பத்தை போட்டுட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிட்டு கிரேவியை போட்டுக்கொள்ளுங்க. இதே போலே ஒவ்வொரு லேஸையும் நீங்கள் செஞ்சுக்கொள்ளுங்க.
லாஸ்ட் லேயரில் கொத்தமல்லி இலையை சேர்த்ததுக்கு பின்னால் பொரிச்ச கிழங்க நான் சேர்க்குறேன். அதோட 30 கிராம் நெய்யை எல்லா பக்கத்துக்கும் பிரித்து போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு டம் பிடிக்க விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு பின்னால் இந்த இடியாப்ப பிரியாணியை மேலே கீழே நாங்கள் பெரட்டி கொள்ளணும். நல்ல பெரட்டினத்துக்கு பின்னால் மறுபடியும் 10 நிமிஷம் டம் பிடிக்க விடுங்க. இப்போ சூப்பராக இந்த பிரியாணி ரெடியாகிட்டு வாங்க இப்போ நாங்கள் இந்த இடியாப்ப பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இடியாப்ப பிரியாணியோட டேஸ்ட்டிൻ്റെ வேறு லெவல் ஆயிடுச்சு. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.